தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவல்களை வெளியிடக்கூடாது என்று அமைச்சர் ரகுபதி எச்சரித்திருக்கிறார். திருவெண்ணை நல்லூரை சேர்ந்தவர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை என்றும் தவறான தகவல்களை வெளியிடுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவெண்ணை நல்லூரை சேர்ந்த நபர் கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை என்றும் அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்திருக்கிறார். கள்ளச்சாராயத்தால் இறந்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் தற்போது அதற்கு அமைச்சர் ரகுபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் தவறான தகவல்களை வெளியிடுவதை எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார்.